வணக்கம் ஹோமிஸ், வெல்கம் டு அனதர் FIFA ரிவ்யூ அண்ட் ட்ராமா ட்ராமா ட்ராமா. நேத்தி மேட்ச் எல்லாமே மஜாவா இருந்துச்சு எக்ஸப்ட் ஒன் மேட்ச். பட் யா, ஐ திங்க் ஒன்லி ஒன் பிளேஸ் டு ஸ்டார்ட் ப்ரோ. இங்கிலாந்து வர்சஸ் காங்கோ. ஷுக்கிக்கு உண்மையிலே ஒரு ஷவுட் அவுட் சொல்லியிருந்தேன் மேட்சுக்கு முன்னாடியே, காங்கோ வந்து இங்கிலாந்து டைட்டா கொடுப்பானுங்கன்ட்டு. ஆனா டைட் மட்டும் இல்ல, பயம் காட்டிட்டானுங்க இங்கிலாந்துக்கு நேத்தி. இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் ஹாரி ஃபக்கிங் கேன். அவனோட ஜெனரேஷனல் சீசனா ஆடிட்டு இருக்கான், மலுண்டியர் கண்டெண்டர். கண்டிப்பா அவன் செமிஸ் வரைக்கும் போனா கூட ஹாரி கேனுக்கு மலுண்டியர் வாய்ப்பு இருக்கு. ஆமா நடை, நேத்திலாம் சிங்கிள் ஹேண்டடா கேரி பண்ணான் இங்கிலாந்து வந்து. லைக் லிட்டரலா they were searching for someone. நான் என் தலைவன் பெலிங்கமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கேன் வந்து லிட்டரலி இந்த செகண்ட் கோலும் உமால அந்த என்ன ஆங்கிள், என்ன எவ்வளவு டைட்டான பினிஷ், அந்த பவர்ல எப்படி அந்த ஆங்கிள் அந்த பவர் ஜெனரேட் பண்ணா, அந்த பிரஷன் ஜெனரேட் பண்ணா சுத்தமா புரியல. லைக் ஜஸ்ட் ஐ திங்க் நம்ம எல்லாரும் ஹாலண்ட் இஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா இங்க நான் இருக்கேன்டான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் மட்டும் பண்ணாம டிராப் டீப் பண்ணி நிறைய வாட்டி பிளே இது பண்றான், கண்ட்ரோல் பண்றான். அண்ட் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டும் ஓரளவுக்கு கொடுக்குறான். ஸோ ஐ ஃபீல் கேன் இஸ் த மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கர்னு எனக்கு தோணுது. அண்ட் நான் கேன் கிட்ட எனக்கு ஒரே ஒரு இது வருத்தம் என்ன இருந்துச்சுன்னா, அவன் பெருசா பிக் மூமெண்ட்ஸ் ஸ்டெப் அப் பண்ண மாட்டான். கிளப்ஸான இதுல போன வாட்டியே பிரான்ஸோட பெனல்ட்டி விட்டுருவான் வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ஸ் நினைக்கிறேன், போன வேர்ல்ட் கப்ல. அப்படி இருக்கப்போ இந்த வாட்டி லிட்டரலி 15 minutes away from elimination இருந்தாங்க இங்கிலாந்து. And like they were literally searching for a hero, and Kane stepped up and delivered massively. I think Nethi goal order he overtake Pele in World Cup goals, and England's best striker probably of all time. And yeah, Harry Kane அந்த நைட் அவுட் கொடுத்துருங்க சார், ஹாரி கேனா மாத்திருங்க அவரை. பிகாஸ் ஒரு அதான் எல்லாருக்கும் ஒரு மேட்ச் தெரியும்ல, இந்த இவனுக்குனா இந்த மேட்ச், அந்த மாதிரி ஹாரி கேன் மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ புது பார்சிலோனா பிளேயர் ஆந்தனி கார்டனுக்கும் அப்படியே ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும். சமயம் அவன் வந்தவொடனே தான் மேட்சே சேஞ்ச் ஆச்சு. ஆப்வியஸ்லி அவங்க ஹைட்ரேஷன் பிரேக் அப்புறம் டாக்டிக்ஸ் மாத்தினாங்க. டெக்லன் ரைஸ் ரைட் பேக் போட்டுட்டு ஆந்தனி கார்டன் அண்ட் சாக்கா உள்ள கொண்டு வந்துட்டு அவங்க பயங்கர சேஞ்சா இருந்துச்சு. ஆந்தனி கார்டன் வந்து ஃபர்ஸ்ட் கோலும் நல்ல கிராஸ், செகண்ட் கோலுக்கு அவன் கம்போசர் பாலை மெயின்டைன் பண்ணி அவன் கொடுத்ததே ரொம்ப நல்ல கம்போசரா இருந்துச்சு. ஸோ ஷவுட் அவுட் டு ஹிம். அண்ட் டெக்லன் ரைஸ் ரைட் பேக்ல சூப்பரா ஆடினான். எல்லா பொசிஷன்லயுமே ஓரளவு கொண்டாடிட்டு இருக்கான். ரைஸ் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் நேத்தி ஆக்சுவலி. அண்ட் கார்டனுமே எனக்கு ஐ திங்க் இங்கிலாந்து மெயினான பிரச்சனைனா போத் கார்டன் அண்ட் ராஷ்வர்ட் வந்து சப்ஸ்டிடியூட்டா வரப்போ நல்லா ஆடுறானுங்க. பட் ஸ்டார்டிங்னு கொடுத்தா ரெண்டு பேருமே வந்து அந்த லெவலுக்கு ஆட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் அது ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கார்டன் நேத்தி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். டியூக்கல் வந்து சப்ஸ்டிடியூட் நான் கொஞ்சம் லேட்டா இறக்குறாருன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு இட் வாஸ் நீடட். ஏன்னா ராஷ்வர்ட் எஸ்பெஷலி ஆட ரொம்ப புவர் மேட்ச் நேத்தி வந்துட்டு. அவனால எதுவுமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல ராஷ்வர்ட்னால. மேடுவேக் ரைட் சைடு அந்த மொத்தமாக மேடுவேக் அண்ட் ஜெட் ஸ்பென்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத மாதிரி தான் ஆடினானுங்க. சாக்கா உள்ள டிஃபென்ஸ்ல வந்து ஸ்பென்ஸ் ஹெல்ப் பண்ணாமே இருக்கான். அது அந்த சைடு த்ரெட்டனிங் ரொம்ப த்ரெட்டனிங்கா இருந்துச்சு காங்கோ. அதுலதான் கோலும் போட்டாங்க அந்த சைடு இருந்தா. சோ ஹி ஷுட் ஸ்டெப் அப். மேடுவேக் லைக் பின்னாடி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி மேட்சஸ்லாம். 20 minutesல காங்கோ இங்கிலாண்டை வச்சு பயங்கரமா ராட்டல் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெல்லிங்கம் வாங்கல எல்லோ கார்ட்லாம் அவங்க பண்ண மாட்டான். லாஸ்ட் அவுட் ஆகி ஒரு எல்லோ கார்டு வாங்கினப்போ நான் நினைச்சேன் ஓகேடா இன்னைக்கு இங்கிலாந்து ஒரு வேலையை போட பாறானுங்கன்ட்டு. பட் அந்த ஹைட்ரேஷன் பிரேக் அப்பதான் இங்கிலாந்து கொஞ்சம் காம் ஆனானுங்க. பிளஸ் எம்பாசி ப்ரோ, வாட் அ பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த காங்கோ கோல் கீப்பர். லிட்டரலா கொட்டையை வச்செல்லாம் சேவ் பண்ணா நேத்தி வந்துட்டு பால்ஸ் ஆன் த லைன். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, எத்தனை சேவ்டா டேய். வான் பிசாக்கா ஆல்சோ அந்த ராஷ்போர்ட் அடுத்த அந்த ஷூட் எல்லாம் அப்படியே கோல் லைன்ல நின்னு தடுத்தா செம்மையா இருந்துச்சு. பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணாங்க. 70 minutes கிட்ட தெரிஞ்சிருச்சு காங்கோ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டானுங்க ஆக்சுவலி. அண்ட் அங்க வந்துட்டு இங்கிலாந்து லிட்டரலி தேர் குவாலிட்டி அண்ட் எஸ்பெஷலி கேனோட அந்த இது வந்துட்டு டிராக் தம் இன்னைக்கு. ஆனா இந்த மாதிரி மெக்சிகோ கூட ஆடினானுங்கன்னா ஐ திங்க் இங்கிலாந்துக்கு வந்து கொஞ்சம் இழுத்து முடியலாம் நினைக்கிறேன் இங்கிலாந்து. இல்ல இங்கிலாந்து வாஸ் ஆல்சோ அன்லக்கி. அந்த விஆர் கால் கூட எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஆக்சுவலி பெனால்டி மாதிரி தான் தெரிஞ்சது. என்னதான் அது கொஞ்சம் டைவ் அடிச்சிருந்தாலுமே தேர் வாஸ் கான்டாக்ட். பால கோல் கீப்பர் கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் அது பெனால்டி தான். சோ தேவர் அன்லக்கி தான் அங்க. அதான் நீ சொன்ன மாதிரி தான், அவன் டைவ் அடிச்ச மாதிரி இருந்தாலுமே பட் கான்டாக்ட் இருந்துச்சு, கீப்பர் பாலே எடுக்கல. பிளஸ் இந்த மாதிரி பெனல்டிஸ் நம்ம எப்பயுமே இவனுக்கு கொடுத்துருவானுங்க. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பாப்போம், இது கொடுக்கலன்னா இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவானுங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்ல. அதுவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. VAR வழக்கம் போல நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் VAR போய் அதை டர்ன் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா ஓவர்டனே பண்ணல. பட் ஒரு இதுல நல்லா தான் இருந்துச்சு பாக்குறது காங்கோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஓகே மேட்ச் இருக்குது அது நல்லா போகும்ட்டு.
ஐ திங்க் டூக்கோலுக்கும் இங்க ஷோட் அவுட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வந்து எப்படி சொன்னாரு, என்னோட அசிஸ்டன்ட் தான் ஐடியா கொடுத்தாரு டெக்லன் ரைஸை வந்து ரைட் பேக்ல இது பண்றதுக்குன்னு சொல்லி கிரெடிட் எல்லாம் கொடுத்தாரு. அது நல்லா இருந்துச்சு பாக்க. அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி பெல்லிங்கமுமே இது ஒரு அண்டர்ரேட்டட் கேம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த எல்லோ கார்டு வாங்கினப்பறம் அவன் மட்டும் தான் கொஞ்சம் ஷோ அப் பண்ணி பாலை வாங்கி ஏதாச்சும் ட்ரை பண்றதான் நிறைய விஷயத்துல. கேன் கோல் அடிச்சாலுமே ஐ திங்க் பெல்லிங்கம் நாட் இஸ் பெஸ்ட் கேம், பட் ஐ ஃபீல் அந்த இது டவுனா இருக்கிறப்போ அவன் வந்து எப்பயுமே இஸ் நாட் ஹைடிங் எனிவேர். அதர் ஹேண்ட் எனக்கு ஆண்டர்சன் நேத்தி ரொம்ப நல்லா ஆடின மாதிரி பெருசா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஆடின மாதிரி தெரியல. ஓரையிலையும் மிட் தான். காங்கோ உண்மையாலே தே ஜஸ்ட் இங்கிலாந்துக்கு ஒரு மரண கேம் கொடுத்து ஏன்னா காங்கோவுக்கு உண்மையிலே போர்ச்சுகல்ல ஆல்மோஸ்ட் போட்டானுங்க. இங்க ஒரு சம மேட்ச். அண்ட் விசா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு போஸ்ட் அடிப்பான், அந்த மட்டும் உள்ள போயிருந்துச்சுன்னா இங்கிலாந்து இன்னுமே கஷ்டப்பட்டு நீங்க கேம்ல வர. ஓவரால் இந்த மேட்ச் நம்ம நான் இவ்வளவு க்ளோஸாலாம் போகும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. காங்கோட ஃபர்ஸ்ட் கோலுமே ஷவுட் அவுட் சிப்பெங்காவா சூப்பரான ரன்னு. பட் ஆனா பிக்ஃபோர்ட் should have saved that at the near postல. பட் சூப்பரான ஷூட், nothing away from the shoot. பட் பிக்ஃபோர்டும் கொஞ்சம் சுமாரான சேவ் தான் பண்ணாரு. சிப்பெங்கோட செலிப்ரேஷனும் பயங்கரமா இருந்துச்சு. கோல் போட்டுட்டு வந்து லிட்டரலா பறந்துகிட்டு இருக்கான். சோ யா ஐ திங்க் ஆனா ஹாரி கேன் வந்து செகண்ட் ஹாஃப்ல வெளிய வரப்போ தெரிஞ்சு அவன் ரெஃப்ரி கிட்ட செம மரண டென்ஷனா இருந்தான். என்னடா பெனல்ட்டி கொடுக்க மாட்டீங்க எது கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை இறக்கி லிட்டரலா இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் ஏதோ பெரிய டீமை போட்ட மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில. பட் யா ஐ திங்க் எண்ட் ஆஃப் தி டே இங்கிலாந்து டிசர்வ் டு வின் தான். ஏன்னா தே பிளேட் தி பெட்டர் ஃபுட்பால். பட் பாவம் காங்கோ பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஐ திங்க் அதான் இந்த மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சது ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இங்கிலாந்து பிரேசில் வர வாய்ப்பு இருக்கு போக போக குவார்டர்ஸ்ல. அதுக்குதான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. மேட்ச் முடிஞ்சோடனே காங்கோவோட மேனேஜர் வந்துட்டு இதுல உட்காந்துருந்தாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துருக்கப்போ அப்போ வந்து அவருக்கு ஒரு நியூஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி அவரோட அப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. லைக் லிட்டரலி பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கப்போ வந்து சொன்னாங்க. அது ரொம்ப பாவமா இருந்துச்சு பாக்குறதுக்கே. லைக் ஃபக்கிங் லைஃப் இஸ் டெவஸ்டேட்டிங் தான் இருந்துச்சு. இப்போ இப்படி ஒரு மேட்ச் தோத்துட்டு வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னா லைக் உண்மையிலி தாட்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் வித் ஹிம். ஐ திங்க் வெரி வெரி க்ரூவல் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது. ஸோ அடுத்த மேட்ச் போயிடுவோமா? பெல்ஜியம் வர்சஸ் செனகல். லிட்ரலி நான் வந்து சரி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரல சொல்லிட்டு மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தேன். என்னோட நேரம் 85th மினிட் வரைக்கும் பார்த்தேன் நானு. ஓகே செனகல் ஜெயிச்சிருவாங்க, சரியான தூக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேல என்ன நடக்க போதுன்னு போய் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடந்திருக்கு. அந்த ஒரு மீம் இருக்குல்ல, how my homie describes the world cup match which I did not watch ன்னு சொல்லிட்டு என்னடா நடந்துட்டு இருக்கோம் ஃபுல்லா. அந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இருந்தா ஆக்சுவலி பார்த்தேன். ஸோ அதனால நானும் வந்துட்டு செனகல் போட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃபே நான் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவே என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி வழக்கம் போல எக்ஸ்பெக்டட் நான் சொல்லிட்டு இருந்தேன் பெல்ஜியம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா ஆடுறாங்கன்ட்டு. கடைசியா வந்துட்டு இந்த டெலிமென்ஸும் அந்த ட்ரொசார்டுமே சூப்பரா ஆடி. ஆமா அவனுக்கு அதுக்கு முன்னாடி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. சண்டை போட்டாங்க. ஆமா சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. ஆனா பார்க்கும்போது இவங்க செனகல் ரொம்பவே நல்லா ஆடினாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் உட்காந்து பார்த்தேன் நான். அதெல்லாம் சூப்பரா ஆடினாங்க. பெல்ஜியம்க்கு சான்சஸ் இருந்துச்சு நிறைய, பட் அவங்களால எதுவும் பிக் பண்ண முடியல. பெல்ஜியம்க்கு தான் அந்த இது நினைக்கிறேன் ஒரு பெனல்ட்டி கடைசியா ஒண்ணு கிடைச்சது. ஸோ அதுவும் வந்து அந்த ஃபவுல் ஒரு கேமரால இருந்து பார்த்தா அது அப்படி தெரிஞ்சுதுன்னாங்க. இன்னொரு கேமரா வியூல வந்துட்டு அந்த லைனுக்கு முன்னாடியே ஃபவுல் நடந்துச்சு அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. பட் அகேன் செனகல் ரொம்ப அன்லக்கி அண்ட் பெஸ்ட் கம்பேக் இன் திஸ் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட். லிட்டரலி தே ஹேட் இட் இன் தேர் ஹேண்ட்ஸ். அவங்க கடைசியில சரி ஒரு கோல் கூட சரி 2 கோல் விட்டதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. இங்கதான் லுக்காக்கோ பத்தி பேசியாகணும். என்னதான் மேட்ச் ஃபுல்லா மட்டமா ஆடினாலும் கடைசியில ஒரு கோலை போட்டு எப்படியாச்சும் ஜெயிச்சு கொடுத்துறான். அந்த கிளட்ச்னு சொல்ல முடியாது அவனை, பட் இந்த வாட்டி உண்மையிலே ஸ்டெப் அப் பண்ணிட்டான். அதனால வந்துட்டு அவருக்கு சொல்லி அந்த பாக்ஸ் பிரசன்ஸ் இருக்கு அவனை பத்தி டிஃபெண்டர் எப்பயுமே வரி பண்ணிட்டு தான் இருக்கணும். அண்ட் ஐ திங்க் பெல்ஜியம் செகண்ட் கோல் கொஞ்சம் லக்கி மாதிரி தெரிஞ்சுல. ஏன்னா டீலமென்ஸ் வந்து என்னதான் கோல் போட்டாலுமே அவன் புஷ் பண்ணிடுவான் டிஃபெண்டர் வந்துட்டு ஹெடர் அடிக்கிறப்போ. நான் அதுவே ஒரு ஃபவுல் தான். அந்த ஃபவுலுமே நம்ம நிறைய வாட்டி அட்லீஸ்ட் பிரீமியர் லீக்ல கொடுத்து பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஐ தாட் VAR அதையும் டர்ன் பண்ணுவானுங்கன்னு நினைச்சேன். பட் உண்மையிலே பாவண்டா சிறைகள் 5 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ்ல 2 கோல் கன்சீட் பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் 120+ வந்துட்டு பெனல்டி கன்சீட் பண்ணி கோல் கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் ஒரு இந்த வருஷமே ஒரு பீட வருஷமா இருக்கு. சென்னைகளுக்கு ஒரு ரொம்ப பீட வருஷமா இருக்கு. மொரோக்கோ கூட ஆப்கான் தோத்தானுங்க. அப்புறம் வந்து தோக்கல பட் பறிக்கப்பட்டுச்சு. அப்புறம் இங்க வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு. அண்ட் பெல்ஜியம் கிட்ட என்னன்னா டோக்கு அண்ட் டொப்ரானாவை தூக்கிட்டானுங்க. தூக்குன அப்புறம் தான் கம்பேக். ஏடா அத பார்த்தா என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிக் பிரெயின் மூமெண்ட் மாதிரி ஜெரமி டோக்கும் அது வந்து சம கடுப்பாயிட்டா தூக்குனதுக்கு அப்புறமா. டிப்ரைன் ஒன்னும் சொல்லல, அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா தெரியல அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் நல்லா ஆடினாங்களான்னு தெரியல. பட் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. மேனேஜர் ஓரளவுக்கு அந்த பிக் கால் எடுத்ததெல்லாம் பெரிய விஷயம். சார் இந்த 2026 பெல்ஜியம் கிட்ட இருந்து இதெல்லாம் சத்தியமா எதிர்பார்க்கல. இவனுங்க எவ்வளவு பட்டு கடைசியில அடுத்து யூஎஸ் கூட போய் தோத்துட்டானுங்கன்னா கொஞ்சம் இன்னும் மைண்ட் பக்காதான் இருக்கும். பார்த்துட்டே இருந்தேன். லைக் பெல்ஜியம் ஒண்ணுமே பண்ண முடியல இந்த டிஃபென்ஸ்ல வச்சுட்டு. லைக் பிரேக் இன் பண்ணவே முடியல. ஜெரமி டோக்கோ இருந்தாதான் பண்ண முடியும்னு நினைச்சா அவனாலையும் பண்ண முடியல. சோ சைட் பாஸ் மட்டும் தான் பண்றாங்க, ஒரு த்ரெட் கூட இல்ல. செனகல் ஆனா செம்ம பிசிக்கலா செம்ம ஃபாஸ்டா ஆடினாங்க. அதனாலதான் கோல்ஸ் ரெண்டுமே வந்துச்சு. மானி ஆக்சுவலி இவன் சூப்பரா ஆடினான் சாடியோ. ஆமா நம்ம நேற்று ரெண்டு ஆப்பிரிக்கன் டீமுக்கும் ஹார்ட் பிரேக் தான். ஏன்னா ரெண்டு பேரும் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில ஓத்துட்டானுங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமாவே இருந்துச்சு. எனக்கு செனகல் பாக்குறப்போ இன்னும் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா தே ஆர் வெரி குட் டீம். லைக் எனக்கு கேட்ட பெல்ஜியமோட பெட்டர் டீம் அவனுங்க. ஆனா இப்படி தோத்தது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் தான். எப்படி ரெக்கவர் ஆவானுங்கன்னு எனக்கு தெரியல. யூஎஸ்ஏ வர்சஸ் பாஸ்னியா. ஆனஸ்ட்லி நான் இந்த மேட்ச் அவ்வளவு பார்க்கவே இல்லை. யூஎஸ்ஏ 1-0 இருந்தாங்க. நான் பாக்குறப்ப சரி ரைட் நாட் ஒர்த் இட் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு 10 men இருந்தாங்க நினைக்கிறேன். யூஎஸ்ஏ ஹாஃப் அன் ஹவர் கிட்ட 10 men ஆடினானுங்கன்னு நினைக்கிறேன். 10 men ஆடியுமே வந்து ஈஸியா ஜெயிச்சுட்டானுங்க. பாஸ்னியா டிடன்ட் ஹேவ் எனிதிங் கோயிங் ஃபார் தம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஒரு மாதிரி என்னதான் ஹேட் வாட்ச் பண்ணாலும் யூஎஸ்ஏ டீசெண்டா ஆடுறானுங்க. அண்ட் யூஎஸ்ஏ ஒரு ஷவுட் அவுட். நான் உண்மையிலே அவங்க ரவுண்ட் ஆஃப் 16 கூட வருவானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உண்மையா வந்து இவ்வளவு வந்திருக்கானுங்க. தே ஹேவ் a good shot to go to quarters also. பெல்ஜியம் யூஎஸ்ஏ போடலாம். ஆக்சுவலி பெல்ஜியம் ரொம்ப டீம் இல்ல. I think USA can still put them. US actually team ஆடுறானுங்கடா, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இட்ஸ் நாட் லைக் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் மாதிரிலாம் இல்ல, எல்லாருமே சேர்ந்து நல்லா ஆடுறாங்க. லைக் அந்த பெலோகன்லாம் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. அவனும் சரி டில்மனும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கரெக்ட். அவனுக்கு ரெக்கார்ட் கொடுத்துட்டாங்க. சோ அதனால வந்துட்டு அடுத்த மேட்ச் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். ஆட மாட்டான், அது ஒரு பிரச்சனை. ஐ திங்க் பெலோகன் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர்சனல் இருந்தான்னு நினைக்கிறேன். ஆர்சனல்ல இருந்துட்டு இப்போ வந்துட்டு வேற ஏதோ பிரெஞ்சு லீக்ல ஆடிட்டு இருக்க மாதிரி ஞாபகம் இருக்கு. பாசிட்டிவ் உண்மையாலே இந்த டீம் வந்து மாத்திட்டாருடா. ஒரு மாதிரி வந்துட்டு நல்லாவே மாத்திருக்காரு. ஏன்னா நான் பார்த்தப்போ நான் யூஎஸ்ஏ மேட்சஸ் பெருசா ஃபாலோ பண்ணல இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி. ஆனா நிறைய வாட்டி சும்மா நியூஸ்ல பாக்குறப்போ யூஎஸ்ஏ லாஸ்ட் திஸ், யூஎஸ்ஏ லாஸ்ட் தட். ஐ திங்க் அந்த நார்த் அமெரிக்கன் இதுவே அவனுக்கு தோத்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கான்காஃப் அந்த பேர் மறந்துட்டேன். அதே அவனுங்க ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் தேவ் ரியலி தெரியல வேர்ல்ட் கப் அவங்க ஹோம் நேஷன்ல வேற வந்து மாஸ் காமிச்சிட்டு இருக்கானுங்க. இதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இவனுங்க ஏதாச்சும் குவார்டர் வரைக்கும் எல்லாம் போயிட்டாங்கன்னா யூ கான்ட் ஹியர் தி எண்ட் ஆஃப் திஸ் ஷிட். ஏதாச்சும் பேசிக்கினே இருப்பானுங்க. ஆமா சாரி, ஸ்லீப் ஷெட்யூல சேவ் பண்றதுக்காக இந்த மேட்ச் நாங்க சாமி கொடுத்தோம். பட் இன்னைக்கு நைட் மேட்சை பத்தி பேசலாம் நண்பா. இப்பதான் சீனே சூடு புரியுது. ஸ்பெயின் வர்சஸ் ஆஸ்திரியா, போர்ச்சுகல் வர்சஸ் குரோவேஷியா அண்ட் சுவிட்சர்லாந்து வர்சஸ் அல்ஜீரியா. ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் மேட்ச்ல இருந்து வந்தோம்னா எனக்கும் இப்ப தோணுது இவனுங்க எல்லாம் இவ்வளவு அப்படி ஆடுறத பார்த்தா ஆஸ்திரியா ஸ்பெயின், நான் ஸ்பெயின் ஈஸியா போட்டுருவானு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மேட்ச் கொஞ்சம் டைட்டா தான் போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நானும் இது எக்ஸ்ட்ரா டைம் போகும் தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ கிவ் இட் டு ஸ்பெயின். ஸ்பெயின் வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸ்பெயின் will still win, பட் யமால் உண்மையிலே ஸ்டெப் அப் பண்ணணும். ஸ்டெப் அப் பண்ணாதான் உண்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயினுக்கு. ஆஸ்திரியா டிஃபென்ஸ் நல்ல டிஃபென்ஸ் வச்சிருக்கானுங்க ஆஸ்திரியாவுமே. பட் ஐ திங்க் ஸ்பெயின்ஸ் மிட்ஃபீல்ட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஐ திங்க் தே வில் புல் த்ரூ எப்படியாச்சு. ஸ்பெயின் should win அட்லீஸ்ட். அந்த எல்லாமே அண்டர்டாகா வந்தாலும் நல்லது இல்லை டோர்னமெண்ட்டுக்கு. 2-3 பெரிய டீம் உள்ள வரணும். அதனால என்ன மச்சி யார் ஜெயிப்பா? ஸ்பெயின் தான் சொல்றேன். பிகாஸ் அகேன் ஸ்பெயின் டிஃபெண்டிங்கும் எல்லாருமே பண்றாங்க. ஆக்சுவலி குக்குரேலா ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க அங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்துட்டு அட்டாக்கிங்கும் நல்லா இருக்கு. யமால் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இவர் இருக்காரு, ஒரிசாபால் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபெரான் டோரஸா இறக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச் ஃபுல்லா. பட் அகேன் இவங்களும் நல்லா ஆடினாங்க. நிறைய பேர் ஆக்சுவலி இருக்காங்க. பட் அவங்க லைக் ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகும் போது பிரான்ஸ் மாதிரி ஸ்பெயின் டாமினேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப டைட்ல தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க நிறைய மேட்ச். ஸோ ஆஸ்திரியா கூட பெருசா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. இப்ப கம்பேக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமே ஸ்டில் ஆஸ்திரியா ஒரு கோல் கன்சிடர் பண்ணா ஸ்டில்
ஸ்பெயினுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானும் ஸ்பெயின் தான் சொல்றேன். அண்ட் அடுத்தது த பிக் ஒன் ஹார்ட் பிரேக் இருக்கு, போர்ச்சுகல் வெர்சஸ் குரோவேஷியா. ஒரு சைடு வந்து அண்ணா இருக்காரு, இன்னொரு சைடுல வந்து மாட்ரிச் இருக்காரு. யார பலி கொடுக்கறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமான சாய்ஸா இருக்குது. நான் ஸ்டில் இதுக்கு வந்துட்டு போர்ச்சுகல் தான் வின் பண்ணணும்னு நினைச்சாலுமே எனக்கு நம்ம குரோவேஷியா போர்ச்சுகலை போட்டுருவானுங்க வர பக்கம் பார்த்தா. ஸோ அதனால ரிவர்ஸ் ஜிங்ஸா இல்ல போர்ச்சுகல் தான் நான் விஷ். பட் அகெயின் இவ்வளவு லைக் போர்ச்சுகலோட ஹோல் கேமை பார்த்ததுக்கு அப்புறம் அது இந்த 3 குரூப் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு போர்ச்சுகல் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. மாட்ரிச்சா இருக்காரு, அவரு ஏதாவது பண்ணுவாரு கன்ஃபார்மா. ஸோ இவங்க மறுபடியும் கெமிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா ரீட் பண்ணிட்டு சண்டை எல்லாம் போடாம கொஞ்சம் சாதாவா ஆடினா நல்லா இருக்கும். அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஸ்டில் ஸ்டெப் அப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. லைக் எப்படி கேன் வந்துட்டு இதுக்கு பண்றாரு, இங்கிலாந்துக்கு பண்ணாரு, லுக்காக்குவும் டெலிமென்ஸும் இதுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி ரொனால்டோ பண்ணணும். பண்ண மாட்டாருன்னு ப்ரூனோ சொல்றேன். அந்த மாதிரி இல்ல, ரொனால்டோ மேலதான் ஃபுல் பிரஷரா இருக்கு. பட் ஆனா அப்படி பார்த்தாலுமே அவங்க கிட்ட ப்ரூனோ பெர்னாண்டஸ், நூனோ மெண்டஸ்க்கு உண்மையிலேயே ஒரு குட் வேர்ல்ட் கப் சீசன் இந்த சீசன் ஆக்சுவலி. ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடா ஆடினாதான் ரொனால்டோக்கும் வந்துட்டு அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். டஃபஸ்ட் ரோடு அவங்களுக்கு தான். அவங்க குரோவேஷியா ஜெயிச்சாலும் அடுத்து ஸ்பெயினை போய் ஜெயிக்கணும். அதனால இங்கேயே விட்டுறது கூடாது. எனக்கு என்னமோ போர்ச்சுகல் ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா லைக் குரோஷியா நல்ல டீம் தான், நீங்க சொல்ற மாதிரி அந்த பெரிய டீம் போடுற இது இருக்கு. பட் ஸ்டில் இந்த குரோஷியா பேர எனக்கு பெருசா நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த குரூப் ஸ்டேஜ்ல ஆடினதுல அவங்க அவ்வளவு நல்லா ஒன்னும் ஆடல. சோ அதனால போர்ச்சுகல் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஓரளவுக்கு ஆடினாலே ஐ திங்க் தே கேன் பீட் குரோஷியா மாதிரி தான் இருக்கு. அன்லெஸ் சம் மேஜிக் ஹேப்பன்ஸ், ஐ ஃபீல் தட் போர்ச்சுகல் வில் கோ த்ரூ. எனக்கும் அதேதான். ஐ திங்க் போர்ச்சுகலும் நல்லா ஆடல, குரோவேஷியாவும் பெருசா நல்லா ஆடல. ஸோ ஐ ஃபீல் போர்ச்சுகல் கிட்ட இண்டிவிஜுவல் குவாலிட்டி அட்லீஸ்ட் போர்ச்சுகல் கிட்ட இன்னும் நான் ஜாஸ்தி இருக்கு. அந்த எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் ப்ரூனோ, ரொனால்டோ, இவன் நூனோ மெண்டஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரஃபாலியோ பெஞ்சில் இருந்தவங்கலாம் இருக்கானுங்க. என்னதான் மாட்ரிச் நாக் அவுட் ஆகிறது கஷ்டமா இருந்தாலும் ஐ திங்க் நாளைக்கு மாட்ரிச்சோட லாஸ்ட் கேமா இருக்கும்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்ல. இதோட பெட்டர் சான்ஸ் இல்லை ரொனால்டோ ஸ்டெப் அப் பண்றதுக்கு. ஏன்னா இது வரைக்குமே ரொனால்டோ வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ஒரு நாக் அவுட் கோல் அடிச்சது இல்லை. அதுதான் சேட் ட்ரூத். வேர்ல்ட் கப் யூஸ்வலா கிளட்ச் பிளேயர் வந்துட்டு வேர்ல்ட் கப்ல பெருசா எந்த கோலுமே அடிச்சது இல்லை இம்பார்ட்டன்டான கிரன்ச் சுச்சுவேஷன்ல. அப்படி இருக்கிறப்போ ஐ திங்க் இந்த உண்மையிலே எல்லாரையும் இது பண்ண சைலன்ஸ் பண்ணணும்னா நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் ரொனால்டோக்கு. பட் ஐ நோ ஹீஸ் ஓல்ட் எல்லாம், பட் இந்த விட ஒரு பெட்டர் சான்ஸ் அவனுக்கு கிடைக்காது. ஐ ஹோப் ஹி டெலிவர்ஸ். ஏன்னா இன்னைக்கு மறுபடியுமே எம்பாப்பே 2, ஹாலண்ட் 1, கேனோ நேத்தி 2 அப்படி இருக்கிறப்போ அண்ணா வந்து சும்மாவே இருக்க விட மாட்டானுங்க. நாளைக்கு எப்படினாலும் மெஸ்ஸி ஒரு 1-2 போட்டுருவான். அதனால வந்துட்டு ரொனால்டோ காட் ஸ்டெப் அப். இன்னைக்குமே இது டவுட் தான் ரொனால்டோ கோல் அடிப்பாரான்னு தெரியல. பட் ஐ திங்க் போர்ச்சுகல் வில் வின். எனக்கு நம்ம குரோவேஷியான்னு தோணுது. ஆக்சுவலி ஸ்பெயின்ல நிறைய இன்ஜுரி வேற இருக்கு போல. லைக் ஒயசபால், டானி ஆல்மோ எல்லாருமே இன்ஜூர்டு போல. ஒயசபாலுக்கு ஏதாவது நீ இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி இப்பதான் பார்த்தேன் நானு. அவங்க நிக்கோ வில்லியம்ஸ்க்கும் இன்ஜுரி. ஆக்சுவலி ஃபார்வர்ட்ஸ் ஸ்பெயின்ல பார்த்தாலே பாதி பேர் மாதிரி இன்ஜுரியில தான் இருக்காங்க. யமாலே இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். லைக் நாட் ஃபுல் ஃபிட்னஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இன்ஜுரியே இல்லாம இருக்காரு. அதனாலதான் தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவரை இறக்கிட்டே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தலைவன் கிளட்சம் வருவோம் பாருங்க, சந்தோஷம் தான். பட் அகேன் ஆஸ்திரியா ஸ்பெயின் வந்துட்டு வழக்கம் போல இந்த யூஎஸ் பாஸ்னியா மாதிரி இருக்கும்னு தோணுது எனக்கு. பட் அவ்வளவு சப்பையா முடிச்சிருவானுங்கன்றியா? எனக்கு என்னமோ அப்படி தோணுது. ஆனா எனக்கு என்னமோ போர்ச்சுகல்ஸ் லாஸ்ட் பிளேன்ற ஒரு பயம் இருக்கு, பயங்கரமா. டோன்ட் சே தட் ப்ரோ. நம்பிக்கை இல்லை. லைக் நான் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் டீம் வித் 0 ஹோப்போட தான் இருக்கேன் போர்ச்சுகலுக்கு. ஐ திங்க் போர்ச்சுகலுக்கு அப்படி இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இவனுங்க ரொம்ப ஹைப்ல வந்தானுங்கன்னா எப்பயுமே சுத்தடி வாங்கிறானுங்க போர்ச்சுகல்ல. இந்த மாதிரி எப்போ ஒரு 100 வரானுங்களோ, லைக் யூரோ 2016 அப்படிதான் வந்தானுங்க. அப்படி இருக்கிறப்போ ஜெயிச்சுட்டு போனானுங்க. அந்த ப்ரெஷரை கொஞ்சம் விட்டு ஆடினானுங்கனாலே ஐ திங்க் கொஞ்சம் இன்னும் நல்லா ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் அதே தான் ரொனால்டோ கிட்டயும் பிரச்சனையா இருக்கு. ஹி டேக்ஸ் டூ மச் ப்ரெஷர் ஆன் ஹிம்செல்ஃப் டு ஸ்கோர். கொஞ்சம் ஃப்ரீயா ஆடினாலே வந்துட்டு ஐ திங்க் கொஞ்சம் பெட்டரா டீமுமே பெட்டரா. ஐ மீன் ரொனால்டோ doesn't have to prove anything to anyone. He is one of the greatest ever to play. அது அவரை இன்னும் ஒரு ஏன் ப்ரெஷர் எடுத்துட்டு ஆடுறது எனக்கு புரியல. ஐ மீன் அது ஈகோ அதெல்லாம் இருக்குதா, பட் ஸ்டில் அவன் யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் கேம் ஆடினாலே ஓரளவுக்கு அவனோட ஏஜ் கன்சிடர் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆடினாலே போதும். Yeah, exactly man.
அண்ட் எனக்கு கொலம்பியா மேட்ச்ல கொஞ்சம் தெரிஞ்சு அந்த கொஞ்சம் அந்த சில ஃப்ரீ கிக்ஸ்லாம் அவர் ட்ரை பண்ணாரு. அந்த லைட்டா அந்த சாயில் பழைய ரொனால்டோ நான் அந்த ஈகோ லைட்டா எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு அங்கங்க. ஐபிஎல் அது கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ஜாலியா ஆடினாலே அதான் நீ சொன்ன மாதிரி இஸ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் 975 கோல்ஸ்ல இருக்கான். இன்னொரு 25 கோல் பண்ணி 1000 கோல்ஸ் வரப்போகுது. அப்படி இருக்கப்போ எவ்ரிபடி நோஸ் இந்த லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்னால இட்ஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் தி லெகசி ஆர் எனிதிங். அதனால அவர் கொஞ்சம் அதை மண்டையில ஏத்திட்டு கொஞ்சம் ஜாலியா ஆடினாலே போதும். ஆனா அவர் பண்ணுவாரா அந்த ஹோம்லேண்டரா ஹோல்சம் ரொனால்டோ எந்த ரொனால்டோ வர போறாருன்னு தெரியல நாளைக்கு. கெமிஸ்ட்ரி அவங்க டீம் கெமிஸ்ட்ரி தான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு அங்க. மெயினா அந்த எனக்கு என்னமோ அவங்க பாக்ஸ் இன்சைடுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஏதோ மூளையை கட்டிச்சாரு தோணுது லைட்டா. அது தான் ஆடுறாங்க, பொசிஷன் நிறைய கேம்ல வச்சிருக்காங்க. அகெயின் அந்த பாக்ஸுக்குள்ள வந்தோடனே யாரு இங்க பெரிய ஆளு ஒரு ஃபைட் வந்துருதான்னு எனக்கு தோணுது. அதான் பொசிஷன் வச்சிருந்தாலுமே கிளியர் கட் சான்ஸ் கிரியேட் பண்றது பார்த்தா ரொம்ப கம்மியா. ஒரு மேட்ச் உஸ்பெகிஸ்தான் மேட்ச் தவிர காங்கோ மேட்ச்ல லிட்டரலா ஒரு 2 சான்ஸ் தான் கிரியேட் பண்ணானுங்க. கொலம்பியா மேட்ச்லயும் அவனுக்கு பெருசா சான்சஸே கிரியேட் பண்ணல. அதனால வந்துட்டு இவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் அந்த ஃப்ளூடிட்டியும் இல்ல. நேற்று நம்ம பிரான்ஸ் கிட்ட பார்த்தோம்னா அவனுக்கு எப்படி ஆடினானுங்க அப்படி இதே நீ போர்ச்சுகலை கம்பேர் பண்ணானா எனக்கு இந்த வரைக்கும் மேட்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி இருக்கடா. எதுனாலன்னு தெரியல. பட் வந்துட்டு நான் ரீசன்சி பயாஸானு தெரியல. பட் இது தெரியல இந்த வாட்டி மேட்சஸ் எல்லாம் இருக்குறதோ பார்க்கவே ரொம்ப க்ளோஸா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லன்னா ஒரு 2 மாசம் ஐபிஎல் பார்த்துட்டு போய் காஞ்சி போய் ஐபிஎல் எந்த மேட்ச்மே பெருசா டிராமா எல்லாம் இல்லவே இல்லை. அதெல்லாம் சப்பையா முடிச்சு அப்படியே போரிங் ஐபிஎல் என்ன எங்க டீம் எல்லாம் தோத்துருச்சு. ஆமா கரெக்ட் தான், ஒருத்தமா தான் இருந்துச்சு. அதனால போரிங்னு கூட நாங்க சொல்லுவோம், நீங்க அடிப்பீங்க. வந்துட்டு போரிங் தான். ஏன்னா ஃபேவரட் டீம் வந்துட்டு கிவ் அப் பண்ண மாதிரி ஒரு ஐபிஎல் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலும் பெருசா இருக்கலே ரொம்ப மட்டமான ஃபைனல். லைக் ஐ மீன் ஜெயிச்சிட்டாங்க, கன்கிராட்ஸ், முதல்ல யாராச்சும் வருவாங்க நம்மளை கடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். பட் அகைன் இந்த அதை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இந்த FIFA ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் நடக்குது. நிறைய அந்த காப்போவர் டே மேட்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ட்டு. அவங்க ஆனா ஹிஸ்டரி புல் பண்ணிட்டானுங்கன்னா ஆக்சுவலி அதான் அந்த கானா அந்த டாக்டர் கானால சாரி அந்த காபோவர்டே டாக்டர் சொல்லியிருந்தாரு ஹாரிகேன் பாருங்க இதுக்கப்புறம் நல்லா ஆடுவாருன்னு சொல்லியிருந்தாரு. அது சொன்ன மாதிரியே கானாவோட விச் டாக்டர் தானே அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஹாரிகேன் நல்லா ஆடிட்டாரு. அவர் வந்து கேபோவர்டே அர்ஜென்டினா போடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா தெரியல மெஸ்ஸி வந்துட்டு மாட்டாரு. அண்ட் ஸ்லைட்லி லைட்டர் நோட் வீடியோ முடிக்கணும்னா பிரான்ஸ் மேட்ச் முடிச்சுட்டு எம்பப்பே மீம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. டிக்டேட்டர் மீம்ஸ் தான் நேத்தி வந்து அப்புறம் பார்த்தேன். ஃபோர்த் வால பிரேக் பண்ண மீமெல்லாம் வந்துட்டு நான் உண்மையிலே கேமராவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கேன். அனிமேஷனாவே வந்து பயங்கரமா இருக்கு எம்பப்பே பத்தி வரது. பாப்போம் சொல்றானுங்க தலைவன் இஸ் கமிங் பேக் ஃபார் ஹிஸ் கிரவுன், இந்த வாட்டி ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் அதுக்கு அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் வரணும். நீங்க கவலைப்படாதீங்களா, எங்க அண்ணன் தான் வராரு தாட்டி ஃபைனலுக்கு. போர்ச்சுகல் வந்து பிரான்ஸை போட்டு வருவாரு. வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க ரொனால்டோ வர்சஸ் மெஸ்ஸி ஃபைனல் தான் இந்த வாட்டி. செட்டிங் ரெடியா இருக்கு. என்ன வச்சு நம்ப மாட்டீங்க? ஆசைதான், என்ன பண்றது. ஆமா, சோ நாளைக்கு எதிர ஒரு ஹாப்பி ஆர் ஒரு சாட் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறோம். சோ பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் சாட் வீடியோ தான். மாட்ரிச் வெளியே போவோம், ரொனால்டோ வெளியே போவாரு. ஆமா, தேர் இஸ் நோ வின்னிங்.